வேற, இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை வேற. சுபாவ நிலைகளில் மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உயர்வை விரும்புகிறவர்கள், எதிர்பார்ப்புடையவர்கள் எதை ஏற்படுத்தணும்? உறவுகளை. Glory to God. அப்போ ஆண்டவர் ஒற்றைப்படுகிற ஒன்றாய் வைக்கவில்லை, எல்லாவற்றையும் மேக்சிமம். இருதயம் மட்டும் ஒன்று. காரணம், அது பயங்கர மோசமானது. இருதயம் மகா திருக்குள்ளது, ஒன்னையே சமாளிக்க முடியல. அதனால ஆண்டவர் ஒன்று போர்விடை, அதை வச்சுட்டே படாத பாடு. ஏன்னா ஒரு இருதயத்தை வச்சுட்டே சொன்னார், மனுஷனை படைத்ததினால் வருத்தப்படுகிறேன். ஓகே, அப்போ நன்றாய் கவனியுங்கள். பஸ்ஸில் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் என்று சொல்லும் பொழுது உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்று சொல்லும் பொழுதுதான் உதடுகளும் ஒட்டும். ஆமென். ஆண்டவர் உறவுகளை ஏற்படுத்தினார், உறவுகளை ஏற்படுத்தினார். உறவுகளை ஏற்படுத்த நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் அது தவறான உறவுகளாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு ஏற்படுத்தின உறவு, ஒன்று ஃபாலோவர்ஸ், இரண்டாவது பிரதர்ஸ், மூன்று ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் மூன்று உறவுகளையும் ஏற்படுத்தினார். இயேசு தாயும் தகப்பனுமாய் இருக்கிற எப்படின்னு சொல்லி, தாயும் சகோதரர்கள் அப்படிம்பா. அப்போ அதில் ஆண்டவர் உறவுகளை ஏற்படுத்தினார். இயேசு ஊழியம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ஃபர்ஸ்ட் பிளானிங் எதில் தான் செய்தார்? ஆமென், தனக்கு உறவுகள் ஏற்படுத்தினார். அதனால தான் சொல்கிறேன், அருமையான பிள்ளைகள், எல்லா இடங்களிலும் நம்மை நேசிக்கிற, நம்மால் நேசிக்கப்படுகிறவர்கள் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா சபையில் போனால் அவங்களெல்லாம் பிடிக்க முடியாது, தீயா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலில் தீயிடப்பட்ட நரிய போல ஆவியில் பயங்கர பலனாக இருப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா அவங்க கூட சண்டை, முன்னாடி வீட்டுக்காரன் அவங்க கூட சண்டை, இடது வீடு அந்த வீட்லேயும் சண்டை, பின்னாடி அவங்க கூடயும் சண்டை. ஆமாம், இப்படியே வாழ்வாங்க. ஆனால் அவங்க, ஆண்டவரே எப்பொழுது நீர் வருவே? ஆண்டவர் சொல்லார், எதுக்கு வரணும்? உனக்கு தீத்தான் வரமாட்டேன்பார். அப்போ உறவுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ல நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அவங்க இல்லை அப்படின்பா. உண்மையிலே சொல்கிறேன், ஸ்டாண்டர்டு பார்க்க வேண்டியது உறவில் இல்லை, உணர்வில் மட்டுமே. இயேசு லாசருவின் குடும்பத்தை மிகவும் நேசித்தார். இயேசுவினிடத்தில் பலதரப்பட்ட அன்பானவர்கள் இருந்தார்.